ஆறாம் திருமொழி. வாரணமாயிரம். காலை பூத கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 53. வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர். பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர். பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். ஆறாம் திருமொழி. பாசுரம் 53. தோழி, யானைகள் 1000 சூழ்ந்து வர ஆடவரில் சிறந்த நாராயணன் நகர்வலம் செய்து வருகிறார் என்றறிந்து அவன் எழுந்தருளும் இடங்களில் எல்லாம் பொன்மயமான குடங்களில் பூரண கும்பம் வைத்து நகரெங்கும் தோரணங்கள் கட்டி நாரணனை வரவேற்பதாக நான் கனா கண்டேன். பாசுரம் 54. நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தர்க்கே கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் ஆளை பூத கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 54. தோழி, வதுவையாகிய எனக்கும் நரசிம்மன் மாதவன் என்றெல்லாம் வழங்கப்பெறும் கோவிந்தனுக்கும் நாளை திருமணம் என்று உறுதி செய்யப்பட்டு பாளையும் கமுகும் கொண்டு அணி செய்யப்பெற்ற மணப்பந்தலின் கீழே மணமகனாகிய இளைஞன் எழுந்தருள நான் கனா கண்டேன். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 55. தோழி, இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் மாதவனுக்கு என்னை மணமகளாக்கிட பேசுவதற்கு எம் இல்லம் போந்து ஆன்றோர் சான்றோரிடம் கலந்து முடிவு செய்த பின் எனக்கு நாத்தனார் முறை உறவு ஆகின்ற துர்க்கை திருமணப் புடவையை உடுத்தி நறுமண மாலையை சூட்ட நான் கனா கண்டேன். பாசுரம் 56. நாற்றிசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடென் தன்னை காப்புலான் கட்ட கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 56. தோழி, மறையவர் பலர் நாற்றிசையிலிருந்தும் கொணர்ந்த நன்னீரை நன்கு தெளித்து எடுப்பான குரலில் மறையினை ஓதி மலர்களால் தொடுக்கப் பெற்ற மாலையினை அணிந்த புனிதனோடு என்னை இணைத்து கங்கணம் கட்ட நான் கனா கண்டேன். பாசுரம் 57. கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரிள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர பூத கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 57. தோழி, அழகிய இளமங்கையர் சுடரொளி பொழியும் விளக்குகளையும் பொற்கலசங்களையும் கையில் ஏந்திய வண்ணம் வந்து எதிர்கொள்ள மதுரை மாநகர்க்கு மன்னனாகிய கண்ணபிரான் மரவடி அணிந்து பாதை அதிரும்படியாக நடந்து மணப்பந்தற்குள் எழுந்தருள நான் கனா கண்டேன். பாசுரம் 58. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 58. தோழி,
மத்தளங்கள் முழங்க வரி சங்குகள் ஊத முத்துக்கள் கோர்க்கப்பட்ட மாலைகளால் அணி செய்யப்பெற்ற பந்தலின் கீழே மதுசூதனன் எழுந்தருளி என் கைத்தலம் பற்ற நான் கனா கண்டேன். பாசுரம் 59. வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சினமா களிறு அண்ணான் என் கை பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 59. தோழி, சிறந்த மறையினை ஓதிடும் மறைவர்கள் வாயினால் மறையினை உச்சரிக்க பசுமையான இலைகளையுடைய நாணர் புல்லினை தரையில் பரப்பி வேள்வி மேடையிட்டு கடுஞ்சினங்கொண்ட மாக்களிறு அன்ன கண்ணபிரான் என் கையை பற்றியவாறு தீவலம் செய்ய நான் கனா கண்டேன். பாசுரம் 60. இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 60. தோழி, இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் அன்பிற்குரியவனாய் நம்மை ஆட்கொண்ட நாராயணன் நம்பி செம்மையான தன் திருக்கரத்தினால் என் தாளினை பற்றி அம்மியின் மீது எடுத்து வைக்க நான் கனா கண்டேன். பாசுரம் 61. வரிசிலை வாழ் முகத்து என் ஐமாதா வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 61. தோழி, நீள் வில்லினையும் ஒளி பொருந்திய முகத்தினையும் உடைய என் அண்ணன்மார் வந்து தீமுகம் வளர்த்து என்னை அதன் முன்னே நிறுத்தி அரிமா முகத்தினனாக அவதரித்த அச்சுதனின் திருக்கரங்களில் என் கைகளை வைத்து பொறியை அள்ளி அட்ட நான் கனா கண்டேன். பாசுரம் 62. குங்குமம் அப்பி குளிர்ச்சாந்தம் அட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆணை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 62. தோழி, குங்குமக் குழம்பை உடம்பில் பூசி குளிர்ச்சி மிக்க சந்தனத்தையும் தடவி களிற்றின் மீது மணமகனாகிய கண்ணபிரானோடு உடனமர்ந்து சென்று அணி பெற்ற வீதிகளில் வலம் வந்து நறுமண நீரினால் திருமஞ்சனம் ஆட்ட நான் கனா கண்டேன். பாசுரம் 63. ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிப்புத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே. ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிப்புத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். பாசுரம் 63. பார்ப்பன குடி வகையினரால் புகழ் பெற்ற திருவல்லிபுத்தூருக்கு கோனாக விளங்கும் பட்டர்பிரானின் திருமகளான ஆண்டாள் ஆயர்குடி பெருமகனுக்கு தான் வாழ்க்கைப்பட்டதாக கண்ட கனவினை குறித்து அருளிச் செய்த தூய தமிழ் பாமாலைகள் ஈரைந்தினையும் ஓதவல்லவர்கள் நற்குணம் அமையப்பெற்ற நன்மக்களைப் பெற்று இன்புறுவர். ஆண்டாள் திருவிடிகளே சரணம்.